இந்த பொங்கல் வந்ததுன்னு சொன்னால் சில பேர் சொன்னாங்க, திம்மாங்கரும்பு கொடுக்குறாங்க, 1 கிலோ அரிசி வெல்லம் அது இது கொடுக்குறாங்க, அப்புறம் 100 ரூபா கொடுக்குறாங்கன்னு. இதெல்லாம் பொய். மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சொர்க்க பூமியில் வாழறாங்க. அவங்களுக்கு திம்மாங்கரும்பு ஆகணும், 1 கிலோ அரிசி ஆகணும். பிச்சைக்காரன் நினைக்கிறீங்களா நீங்கள்? அவங்கள தமிழ்நாட்டு மக்களை இல்லை, யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, ஆப்பக்கடை ஆயா, கீரை விற்கிற ஆயா, பூ விற்கிற பொன்னம்மா எல்லாமே டிஜிட்டலில் தான் அதெல்லாம் பேரம் பேசுது. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ படிச்சுட்டு இருக்குதுங்க. ஆமாம், பிஏ பிஎஸ்சி பிகாம் படிச்சுட்டு பூ விற்க வந்துடுது. ஏன்னா அதில் லாபம் அதிகமாக இருக்குதுன்ட்டு. இப்படி இன்னொரு செய்திங்க, இது நம்ப தகுந்த செய்தி தான். இந்த நோட்டெல்லாம் அடிக்கிறாங்களா, எந்த ஊருங்க அது? அங்கே இந்த 2000 தாள் மட்டும்தான் நோட்டு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் தாள் கிடச்சிதான். 500 1000 அடிக்கிறதுக்கு தாள் கிடைக்கலையா? நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க. அதுவும் தமிழ்நாட்டுக்கு இங்கே ஒன்றும் வரவே இல்லை. இந்த 2000 வச்சு தான் எல்லாம். அப்புறம் வேறு என்ன குறை எங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு என்ன குறை? இந்த டாஸ்மாக் கடை அது ஒரு குறை. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் தெரியாமல் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அது 2 பேரும் என்னமோ கடையை மூலணும், அது மூலணும், பால் இப்போ இல்லாமல் என்னமோ பேசுனாங்க. ஆனால் அங்கே வாங்கிறதுக்கு ஒருத்தன் கூட போகலைங்க டாஸ்மாக் கடைக்கு. யாரா போகிறான்? ஒருத்தரும் போகல. எங்கேயுமே கியூ கிடையாது, நீண்ட வரிசை எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே அது கிடையாது. இங்கே அண்ணா சதுக்கத்தண்டை அதுவும் பக்கத்தில், அங்கே தான் கொஞ்சம் கியூ. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அப்புறம் அங்கே ஓஎஸ் தோட்டமா, அங்கே தான் கொஞ்சம் கியூ. வேறு எங்கேயுமே எதுக்கும் மக்கள் கியூவுக்கு போகிறதே கிடையாது, கியூவில் நிற்பதே கிடையாது. என்ன பாக்கியம் செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை? என்ன பாக்கியம் செய்தார்கள்? இப்போ கூட சொன்னாங்க, அந்த தலைமைச் செயலாளர், அப்பாவி தலைமைச் செயலாளர், இந்த இறந்து போன முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொன்னதாக சொன்னாங்க. நான் பரிந்துரை செய்கிறேன், இவருக்கும் ஒரு பாரத ரத்னா கொடுக்கணும். ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை ஒரு தலைமைச் செயலாளர் இந்தியாவில் இருக்கிற யாராவது கொடுக்க முடியுமா? கொடுத்துருக்க முடியுமா? இங்கே இருக்கிற நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தமிழ்நாட்டில் நிர்வாகம் நடக்கிற நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை சேர்ந்த தலைமைச் செயலாளர், முக்கிய துறைகளை சேர்ந்த செயலாளர்கள்லாம் இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க.